ஹே ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த கொரியன் சீரிஸோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் டோக்கியோ தான் தேடிட்டு இருப்பாங்க. ஓ, நீ பாத்ரூமில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேறு இருப்பாங்க. அவங்க அடுத்த சீனில் வந்துட்டு மூஞ்சி முழுசாக காட்டாமல் ஒரு பர்சனை காட்டுவாங்க. அவன் வந்துட்டு யுவாக்கு ஆப்போனண்ட்டாக ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். இவன் கதை என்ன கதைன்னு சொல்லிட்டு இப்போ காட்ட மாட்டாங்க, போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததும் டோக்கியோ பற்றி டோக்கி எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசுறதுக்காக வரும்போது டோக்கியோ வந்துட்டு இவளை பார்த்தோன்னே தலையை கவுத்து போட்டுருவா. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற ஒரு மாதிரி பேசி விட்டுரும். ஆனா பக்கத்து டேபிள்ல ஒருத்தி வந்துட்டு இவாவோட கான்சர்ட் டிக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான், எங்கிருந்து தான் வந்தது தெரியல, அவ்வளோ ஆக்டிவா வேற அந்த டேபிள் கூடிட்டு இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த டிக்கெட்டை மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உட்காந்து பேசும்போது இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். நம்மள எதுக்கு அவாய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுவாக்கு ஆப்போனண்டா ஒருத்தன் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணால, அது வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி யுவா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பு தப்பா வேற சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தா சோயா கேங்லாம் வந்துட்டு யுவாவை தப்பா வேற பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பொறுக்காது. ஒரு விஷயம் என்னன்னு கூட தெரியாம ஒருத்தங்களை பத்தி தப்பா இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சினா அவங்க எல்லாரையும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்து பப்பு இல்ல, ஒருவேளை இவளும் வந்துட்டு யுவாவோட ஃபேன் போல, அதனால தான் இப்படி கத்துற போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேற சொல்லிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு யுவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலே வேற போகாது. அப்பன்னு பார்த்தா அவங்க அண்ணன் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி யுவா எனக்கு மெசேஜ் பண்ணா, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, அதனால நீ அவனை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம்னு சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். ஹீரோயினுக்கு இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் யாருக்கிட்டயா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால டோக்கிக்கு மெசேஜ் பண்ணா அவ வேற கண்டுக்கவே மாட்டாளா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாயிடுவாங்க. எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கிறதுனால ஹீரோயின் கொஞ்சம் கதறி வர அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. யுவாவோட நேம் வந்துட்டு கண்டினியூஸா கொஞ்சம் ஸ்பாயில் ஆனதுனால இந்த கான்சர்ட் வந்துட்டு இப்போ நடக்காது, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேற அவங்க மேனேஜர் கிட்ட சொல்லுவாங்க. இதை பார்த்தா இவங்க டீம்லயே ஒருத்தன் ஏஞ்சினு, யுவா உனக்கு என்னதான்டா பிரச்சனை, உன்னோட ப்ராப்ளத்தெல்லாம் நீ சார்ட் அவுட் பண்றியா இல்லை எங்களோட கெரியர் எல்லாத்தையும் நீ சோழி முடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற கத்த ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்து அதே ஆஸ்ட்ரோ டைம்ல இன்னொருத்தன் வந்துட்டு டே என்னடா பேசுறான், அவனோட ப்ராப்ளத்தை எப்படியும் அவனுக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும், அதுவும் இல்லாம அவன் கிரியேட் பண்ண டீம்டா இது, இப்பெல்லாம் பேசாத தப்பு அப்படின்னு சொன்னதும் அவனும் வந்துட்டு சாரிடா மச்சான், இந்த மாதிரி கான்செப்டை தள்ளி வச்சுட்டாங்கன்னு டென்ஷன்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு வேற உட்காந்துருவான். ஆனாலும் அவன் பேசினதுல ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம யுவாக்கு நல்லாவே புரிஞ்சிடும், நம்மளால தான் வந்துட்டு இவங்களோட கெரியர்லாம் ஸ்பாயில் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியாம. இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்கூல்ல வேற இந்த டோக்கி இருந்துட்டு மழை வேற பெஞ்சிட்டு இருக்குமா, அதனால இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட கொடலையா என்கிட்ட இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடி வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கோம், நம்ம கிட்ட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேற நம்ம ஹீரோவும் பப்பியும் வேற பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம பப்பியை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடையை கொடுத்துட்டு போடா மச்சான் அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற அமுச்சு வச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மலையில நனைய விடாம கொடை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அவ்வளவுதான் கண்ணீரே வந்துடும். கதறி கதறி நம்ம ஹீரோ கிட்ட வேற அழுதுட்டு இருப்பாங்க, எதுவுமே பேசாம. அழுது எல்லாம் முடிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பைத்தியம் ஆல்பத்தை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா, இந்தா வை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு மா நான் தான் எடுத்தேன், அவ ஃப்ரெண்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால அவளுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆல்பத்தை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஒருவேளை யுவா போட்டோவை பார்த்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பத்தை புரட்டி பார்க்கும்போது தான் தெரியும் அவ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தது யுவா போட்டோவை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் வருமே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன். அவ்வளவுதான் அவங்க பேக் எடுத்து அவங்க அண்ணனை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்டா புறம்போக்கு, நீ தானே சொன்ன அவகிட்ட யுவா பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீயே வந்துட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டல, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து விட்டல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கும் போது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் போது அப்போ வேற எந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. மறுபடியும் நம்ம ஊர்ல தான் இதே மாதிரி அண்ணன் கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொரியா நாட்டிலேயும் இதே மாதிரி தான் அண்ணன் கேஸ் எல்லாம் இருக்கு. பாவம் அந்த தங்கச்சிகள்லாம் இன்க்ளூடிங் மீ. அடுத்து அப்படியே கட் பண்ணி நம்ம டோக்கியோட வீட்டில் தான் காட்டுவாங்க. யாரோ காலிங் பெல் அடிச்சுட்டு வர போவாங்களா, அவங்க அம்மா வெளியே வந்து எட்டி பார்க்கும்போது ஏதோ பார்சல்லாம் இருந்துட்டு இருக்கும், தான் ஏதாவது ஆர்டர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கி கிட்ட வர அதை எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. டோக்கி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஃபுல்லா யுவாவோட சிக்னேச்சர் தான் இருக்கும். அதாவது பொங்கல் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாழ்த்து மெடல்லையும் வந்துட்டு யுவாவோட சிக்னேச்சர் இருந்துட்டு இருக்கும். அது கூடவே ஒரு லெட்டர் இருந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி யுவா செலிபிரிட்டி அப்படின்றதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் பெருசா சொல்லிக்கிறது இல்லை. ஒரு டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், ஆனா உனக்காக எல்லா ஒகேஷனுக்காகவும் முன்னாடியே அவங்ககிட்ட சைன் வாங்கி வச்சிட்டேன், அதுக்கான ப்ரூஃப் தான் அதெல்லாம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு
மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு நம்ம ஹீரோயின் தான் லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம டோக்கியோ வந்துட்டு ஹீரோயினோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவங்களை பார்க்கறதுக்காக அவங்க சிக்கன் ஷாப் வந்திருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராலாம் பேச மாட்டாளுங்க, மெசேஜ்ல வேற பேசிட்டு இருப்பாளுங்க. டோக்கியோ வந்துட்டு நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, உன்னுக்காக இனிமேல் லைஃப் லாங் நான் சிக்கன் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம டோக்கிக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துடும். உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நீ என்கிட்ட பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற ஹக் பண்ணிப்பாளுங்க. இந்த சீனை பார்க்குற நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இவளுங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்களே வேற ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேரும். அடுத்த டோக்கி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம யுவாக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்துட்டு ஆமா டோக்கி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அட்டிங்கோயால உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா, நான் யுவாக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லி விட்டுருவாங்க. நம்ம டோக்கி வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து அப்லோட் ஆச்சோ அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுவாளுங்க. நம்ம ஹீரோயின்கிட்டயும் வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் அந்த மெயில் ஐடி எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் உடனே அந்த மெயில் ஐடியில இருக்க நேமை வந்துட்டு ரிவெஞ்ச் நோட்ல போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த முகம் தெரியாத பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்க மேல ரிவெஞ்ச் டார்கெட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும். ஸ்கேமுக்கே ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பெருசா எதுவும் அது கண்டுக்க மாட்டான். நம்ம டோக்கியோ மட்டும் தனியா வந்துட்டு எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிசிடிவி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா யார் அப்லோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க சொன்ன அந்த டைம்ல மட்டும் கேமரா எதுவும் ஒர்க் ஆகல மேடம் அப்படின்ற மாதிரி வர அந்த பையன் சொல்லிடுவான். ஸோ நம்ம டோக்கியோ வந்துட்டு அங்கிருந்து போவாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான் போவாங்க. அடுத்த நியூஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி யுவா பத்தின வீடியோவெல்லாம் பரப்புனவங்க யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவில் பேசின அந்த பொண்ணு வந்துட்டு இதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவன் வந்துட்டு நீ உங்க அக்கா வீட்டுக்கு போயிடு, நானும் அங்கே எப்படியாவது வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சிருவான். டோக்கி தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம டோக்கியை அப்படியே அலேக்கா வர தூக்கிட்டு போயிடுவான். டோக்கியை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது அவங்க கையில வச்சிருக்க யுவா பொம்மையை வர அங்கேயே கீழே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த வழியா நம்ம ஹீரோவும் பப்பையும் வர வந்துட்டு இருப்பாங்க. டே என்னடா ஒரே சிக்கனா சாப்பிட்ட மாதிரி இருக்கு, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வர வச்சு கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருப்பான் பப்பி. இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த யுவா பொம்மையை பார்த்துருவாங்க. இது டோக்கி தானே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கும்போது டோக்கியோ ஒருத்தன் வந்துட்டு கார்ல கடத்திட்டு போயிட்டு இருப்பான். இதை வரை இவங்க பார்த்துருவாங்க. ஸோ எப்படியாச்சும் அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரையும் நோட் பண்ணி 2 பேரும் அந்த கார் பின்னாடியே வேற ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பக்கம் வீடியோல பேசின அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அக்கா வீட்டு போறதுக்காக ஏர்போர்ட் வரும்போது அவ போனுக்கு வந்துட்டு நிறைய போட்டோஸா வந்துட்டு இருக்கும். அந்த போட்டோல வந்துட்டு ஒரு பையன் கூட க்ளோஸா இருப்பாங்க இவங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டோக்கி வந்துட்டு ஒரு கடையில போய் அந்த கேமராவை செக் பண்ண போனாங்கல்ல, அந்த கடையில ஒரு பையன் இருந்தால அந்த பையன் கூட தான் இவங்க க்ளோஸா இருந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து பயந்து வேற போனை டப்புன்னு கீழே போட்டுருவாங்களா. இதோட இந்த சீனை கட் பண்ணி நம்ம பப்பியும் ஹீரோவும் வந்துட்டு அந்த காரை கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த காரை பார்த்தோடனே பப்பி வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த கார் நிக்கிற கடைக்குள்ள வேற செக் பண்றதுக்காக இவனுங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம டோக்கி கிட்ட கேமரா காமிச்சான்ல அந்த பையன் தான் அக்யூஸ்டா. அவன் தான் நம்ம டோக்கி கிட்ட வந்துட்டு பேசாம இருந்தேன்னா ஆஃப் டேல நானே உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வேற பேசிட்டு இருப்பான். யாரோ வேற கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குமா, சரி யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் பப்பியும் தான் வந்திருப்பாங்க. இவனுங்களை பார்த்தோன்னே அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு தெரிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சிருவான். உள்ள நம்ம பப்பியை வந்துட்டு டோக்கி இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ வேற உள்ள இருப்பாளா. அவ்வளவுதான் நம்ம டோக்கியை வந்துட்டு காப்பாத்தி பப்பியை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவான். இவனுங்க தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பானுங்கல்ல, அவ்வளவுதான் போலீஸ் அங்க வந்துருவாங்க. இந்த பையனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மீடியா எல்லாம் வந்துரும். நம்ம ஹீரோ பப்பி அப்புறம் வந்துட்டு டோக்கி எல்லாரையும் உட்கார வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம டோக்கி வந்துட்டு இந்த மாதிரி யுவாக்கு ஆப்போனண்டா வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சு நான் தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன். ஆனா அதுக்குள்ள அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், ஏன் யுவாக்கு ஆப்போனண்டா பண்ணான்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த வீடியோல பேசின பொண்ணையும் வந்துட்டு ஏர்போர்ட்லயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு எல்லா உண்மையை ரிவீல் பண்ணும். அந்த அக்யூஸ்டோட லவ்வர் தான் இவன். அவன் தான் வந்துட்டு இவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லியிருப்பான். அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு அந்த ஆஸ்ட்ரோ பிராண்ட்ல சேர்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஆனா அந்த டைம்ல அவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அதை வந்துட்டு நம்ம யுவா எடுத்து சொல்லி அவனை வந்துட்டு அந்த பேண்ட்ல இருந்தே தூக்கியிருப்பாங்க. அந்த காண்ட்ல தான் யுவாக்கு ஆப்போனண்டா இவ்வளவு வேலையும் அவன் பண்ணியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே சரண்டர் ஆயிடும். அதோட இவங்க சாப்டரே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஓகே தான், இப்போ யுவாவோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வேற சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கோம். ஸோ ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுது, அப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடும். ஸ்டில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான் இருப்பாங்க. இந்த ரிவெஞ்ச் நோட்டை நமக்காக யாரு தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேமா யோசிச்சு பார்த்து வேற குழம்பிட்டு இருப்பாங்க அவங்க. அடுத்து நம்ம டோக்கிக்கும் அவங்க அம்மாக்கும் மட்டும் ஸ்பெஷலா நம்ம ஆஸ்ட்ரோ பேண்டை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் வேற கிடைச்சிருக்குமா. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன அவங்கள மட்டும் விடுறீங்க எங்களை விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த
பயங்கரமாக வர கத்திட்டு இருப்பாங்க. இல்லை இந்த ஆஸ்ட்ரோ பிராண்ட் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வர லுக்கில் இருந்துட்டு இருப்பாங்களா. இவங்களை பார்த்தோன்னே எல்லாரும் ஏஞ்சி வந்து வணக்கம் வர சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கும் இவங்கெல்லாம் பார்த்த உடனே. டோக்கியோட அம்மா வந்துட்டு இவாக்காக ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் வேற செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா. அதை வேற அவன் சாப்பிட்டு செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவ்வளோதான் இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடும் இவன் இப்படி சொன்னதும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எனக்காக சென்ட் பண்ணதை கூட நான் சாப்பிட்ருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னது. எது சிஸ்டரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஷாக் ஆகி வேற உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க. அப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு மற்ற பாய்ஸ் கூட எல்லாம் போய் ஜாலியாக உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம டோக்கியோ வந்துட்டு எங்கள் அம்மா இப்படி தான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க அதனால அப்படின்ற மாதிரி நம்ம யுவா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. யுவா வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே நான் கேள்விப்பட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 32 பல்லையும் வேற காட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கோக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுட்டே வேற நம்ம டோக்கி கேட்பாங்களா. நம்ம யுவாவும் வந்துட்டு சாப்பிட்லாமே செம்மையா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. செம்ம ஹாப்பியாகிடும் நம்ம டோக்கிக்கு. அடுத்த யுவா வந்துட்டு உன்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக சார்ட் அவுட் ஆச்சு அதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் வேற சொல்லிட்டு இருப்பான். நம்ம டோக்கி வந்துட்டு அதனால என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இனிமேல் சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.